காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு தான் கடிதம் எழுதியது உண்மை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் பற்றி கூற முடியாது எனவும் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் கடிதம் குறித்து இளங்கோவன் தரப்பிலிருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை என கூறியிருந்தார். இருவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். இளங்கோவன் அனுப்பியதாக அப்படி ஒரு கடிதம் போயிருப்பதாக அதில் வந்திருக்க இந்த செய்திகள்லாம் என்னையோ சிதம்பரத்தையோ நியமிக்கக்கூடாதுங்கிற செய்தி அதில் வந்திருப்பதாக செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கிறது. அந்த பத்திரிகைகளில் அந்த பத்திரிகைகளுக்கு அந்த செய்திகளை யார் கொடுத்தார்கள் என்று தெரியாது. ஆனால் நேற்று காலையில் வந்திருக்கு, நேற்று மாலை வந்திருக்கு, இன்றைய காலையிலையும் வந்திருக்கு. அதற்கு இந்த மாதிரி எதுவும் சொல்லவில்லை என்று இளங்கோவன் தரப்பிலிருந்து எதுவும் மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை. சிதம்பரமும் திருநாவுக்கரசரும் வந்து இல்லாம நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பவில்லை. நான் கடிதம் எழுதினேன். ஆனால் கடிதத்தில் என்ன இருப்பது என்று யாருக்கும் தெரியாது. பத்திரிகைகள் யூகங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அவங்களுக்கு என்ன நன்றி உணர்வுன்னு தெரியும். ஆனா அவர் எப்படி புரிஞ்சுதான் அவருக்கு வந்து நன்றி உணர்வு நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. நான் திருநாவுக்கரசை பற்றி எல்லாம் கல்யாண வீட்டில் பேச விரும்பவில்லை.